வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. அண்ணன் அவர்களுடைய மகன் கே பிரியரஞ்சன், மகள் சிவமித்ரா அவர்கள் புத்தகத்தை மருத்துவரிடம் சுவாமிகளிடம் கொடுக்க அவர்கள் அதை வெளியிட நம் மனமன்ற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நூலினை அன்போடு பெற்றுக்கொள்கிறார்கள். முதல் புத்தகம், அதனால உங்களுடைய வாழ்த்துக்களும் கைத்தட்டலும் கொஞ்சம் பலமாக இருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். ஒரு முதல் புத்தகம் என்பது முதல் குழந்தைக்கு சமமானது. அப்படிப்பட்ட இந்த அருமையான படைப்பை வழங்கிய மனமன்ற செயலாளர் எஸ்டி கலையமுதன் அண்ணா அவர்களுக்கு மனமன்றம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்கிறது. மனமன்றத்தினுடைய தலைவர் மனம் சேர சந்திரகாசன் ஐயா அவர்களுக்கு பிறகு மனமன்றத்தை தன்னுடைய இதயம் போல காத்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் நம் மனமையாவுக்கு பிறகு நம் மருத்துவர் ஐயா. அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த மனமன்றத்தை கொண்டாடுறாருன்னா, ஒரு வாரம் கூட தவறாமல் இந்த மனமன்ற நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் ஆள் யாரா இருப்பார்னா ஐயாவா தான் இருப்பார். எத்தனையோ நிகழ்வுகள் தனக்கு இருந்தாலும் தன்னுடைய முதல் நிகழ்வாக குறித்து அவர் இவ்வளவு காலம் செழிப்போடு இந்த மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறார். இத்துணை வள்ளல் உள்ளத்தோடு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு மருத்துவர் ஐயா அவர்களை முன்னிலை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, இது என்ன மனம் மன்றம்? மனம் என்பது என்ன, எங்கே இருக்கிறது என்பது தான் கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஏனென்றால் நேரம் காலம் கருதி அதிகமாக நான் உரை எடுக்கவில்லை. ஒருவர் பெரியவர், அவர் எப்பொழுதுமே கையிலே வெற்றிலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருப்பதனால் ஒரு வெள்ளி செல்லம் என்று ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள், பெட்டி. அதிலே வெற்றிலையை அடக்கி வைத்திருப்பார். அந்த பெட்டியை திறப்பார், தினமும் திறந்து அதில் இருக்கிற வெற்றிலையை எடுத்து பார்ப்பார். வெற்றிலை மிகச் சிறப்பாக இருக்கிறது. உடனே அதை கீழே வைத்து விடுவார். ஒரு வெற்றிலை பழுப்பு நிறம், அதை எடுத்துக்கொள்வார். ஒரு வெற்றிலை கருத்து விட்டது, அதை எடுத்துக்கொள்வார். இன்னொரு வெற்றிலை கெட்டு விட்டது, அதை எடுத்துக்கொள்வார். அனைத்தையும் மடித்து அன்றைக்கு வெற்றிலையை போட்டுக்கொள்வார். மீதி இருக்கக்கூடிய வெற்றிலையை நாளைக்கு வைத்து கொள்வோம், நல்லதாக இருப்ப வெற்றிலையை என்று எடுத்து வைத்துவிடும். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவர் அந்த வெற்றிலையிலே இருக்கக்கூடிய வெற்றிலை, கெட்டு போகக்கூடிய வெற்றிலைகளை மட்டும் போட்டுக்கொண்டு இருப்பார். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர் ஒரு நாள் இறந்து விட்டார். இறந்தவுடன் அவருக்கு எல்லா விதமான சாங்கியங்களும் செய்யப்படுகிறது. அப்பொழுது கடைசி நிகழ்வாக அந்த குலத்தின் வழக்கப்படி வாயிலே ஒரு வெற்றிலையை, 2-3 வெற்றிலையை வைத்து பிறகு அவரை எடுத்து செல்லுவது வழக்கம், யார் இறந்தாலும். உடனே அங்கே இருக்கவர்கள் 4 நல்ல வெற்றிலையை எடுத்து அவருடைய வாயிலே வைத்து அவரை தூக்கி செல்வதற்கு முற்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய மகன் வந்தார். நீங்கள் செய்வது தவறு, என்னுடைய தந்தை எப்பயுமே நல்ல நல்ல வெற்றிலையெல்லாம் போட மாட்டார். அவர் எப்பொழுதுமே கெட்ட வெற்றிலை, அழுகிய வெற்றிலை, இப்படி பழுப்பு வெற்றிலை, இதைத்தான் அவர் விரும்பி போடுவார். அதனால் அதையே வையுங்கள் என்று இந்த நல்ல வெற்றிலையை எடுத்துவிட்டு அதனை வாயிலே வைத்துவிட்டு பிறகு அவரை இறுதி மரியாதை செய்து எடுத்து சென்றார்கள் என்று ஒரு கதை உண்டு. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் இது போன்ற பல்வேறு கதைகளை சொல்லிக்கொண்டே போனாலும் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை ஆதாரமாக இருப்பது நம்முடைய மனம். மருத்துவர் என்ற வகையிலே உடல் ரீதியாக மருத்துவம் செய்யப்படுகிறது. எல்லா மருத்துவமும் நமது மருத்துவமனையில் இருக்கிறது. ஆனாலும் மன ரீதியாக மருத்துவம் செய்தால்தான் அவர்கள் உடல் ரீதியான மருத்துவம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த மன்றத்தை மிகச்சிறப்பாக எங்களுடைய ஐயா மனம் சேரா சந்திரகாசனுடைய வழிகாட்டுதல் படி, அவருடைய குடும்பத்தாரினுடைய வழிகாட்டுதல் படி மிகச்சிறப்பாக கடந்த 49 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டு 50வது ஆண்டு. அதனால் இப்பொழுதே குறித்து வைகள், இதே தேதி தான். அடுத்த வருடம் 50வது ஆண்டு நிகழ்ச்சியிலே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும். அதனால் மனம் செம்மையானால்
வேறு எதுவுமே தேவையில்லை என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே இந்த மணமன்றம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக வந்திருக்கின்ற அத்துணை பெரியவர்களையும் வருக வருக என்று மணமன்றத்தினுடைய தலைவர் என்ற வகையிலே வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அமரர் மனம் சேர சந்திரகாசன் அவர்களின் நினைவாக பெருமையோடு தமிழ் விருதுகளை வழங்குகிறது. முதலாவதாக இவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சாதனைவாதி. எப்படின்னா, மனம் சேர சந்திரகாசன் ஐயா அவர்களுடைய நண்பர் முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் ராஜகோபால் ஐயா அவர்களுடைய மகன். அவருக்கு முதலாக இந்த விருதினை வழங்குவதிலே பெருமை அடைகிறது மணமன்றம். அந்த விருது என்னன்னா தமிழ் மாமணி விருது. அந்த விருதை பெறுபவர் யாரென்றால் தலைவர் அயல் நாட்டு தமிழ் கல்வித்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் முனைவர் பேராசிரியர் இரா குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களை அந்த விருதினை பெறுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். சுவாமி அவர்கள் இந்த விருதினை ஐயா அவர்களுக்கு வழங்குவார்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியிலே. தமிழ் மாமணி முனைவர் பேராசிரியர் இரா குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களை ஓரிரு மணித்துளிகளில் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மனம் ஒன்றாக இந்த இடத்திலே, மனங்கள் ஒன்றாக இந்த இடத்திலே குவிந்திருக்கின்றன. மனம் இந்த இடத்திலே ஓர் தவத்தினை நோக்கி இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. மனம் என்பது என்ன என்ற கேள்வியை எழுப்பிக்கொண்டு எல்லா உள்ளங்களும் இங்கே ஒன்றாக இருக்கின்ற ஒரு குவிமையமாக இந்த மேடை அமைந்திருக்கின்றது, இந்த அரங்கம் அமைந்திருக்கின்றது. குருமகா சன்னிதானத்துடைய திருவடிகளில் என் மனம்மை மொழிகளால் வணங்கி, மேடையில் கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி, மனம் மன்றத்துடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் செயலர் அன்பிற்கினிய இளவல் கலைவேந்தன் கலை அமுதன், ஒரு தம்பின்றதுனால வேந்தன் சேர்த்துட்டேன் நான், டாக்டர் கலை அமுதன் அவர்களையும், இந்த அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெருமக்களையும், திரளாக வந்திருக்கின்ற நண்பர்களையும், அனைத்து நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த சேலம் பெருநகரத்திலிருந்து தமிழர்கள் வந்து தமிழ் உள்ளங்கள் நிறைந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வணங்குகின்றேன். உள்ளபடியே இந்த தருணம் எத்தனை மேடைகளுக்கு நாம் சென்றிருந்தாலும், எத்தனை களங்களை நாம் கடந்து வந்திருந்தாலும், குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருக்கரங்களால், இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சருடைய கரங்களிலே, இந்த நாட்டினுடைய தலைமை பீடத்திலே செங்கோலை வைத்த செங்கோலாதீனத்துடைய திருக்கரங்களால் இதை பெற்றிருப்பதான் பெருமகிழ்ச்சியை அளிக்கின்றது. அந்த காட்சியை நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். மகா சன்னிதானம் அவர்களை இங்கே நேரே பார்க்கின்ற வாய்ப்பினை எமக்கு தந்த இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு கலையமுதனுடன் அவருடைய அன்புதான் எனக்கு இன்றைக்கு இந்த விருதினை வழங்க செய்திருக்கின்றது. அந்த அன்பிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஒன்றே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் நிறைய பேர் இருக்கின்ற மேடை இது. பொதுவாக மனம் என்பதை ஒரு குரங்கு என்றுதான் சொல்லி பழக்கம். ஏனால் அது பல திசைகளிலும் பாய்ந்து செல்லும். நம்மால் ஒரே இடத்திலே கட்டி இழுத்து வைக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு என்பது பல்வேறு மனிதர்களால் பல்வேறு பொறுப்பாளர்களால் ஆளப்படும் போது ஒரே விதமான எண்ணம் என்பது அங்கே குவிவது மிகவும் அரிதான விடயமாகத்தான் பொதுவாக நாம் பார்த்திருப்போம். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக தமிழ் ஆசிரியர்கள் இருக்கின்ற இடத்துல பார்த்துருக்கணும், அதில் 2 தமிழாசிரியர் இருந்தால் அந்த இடத்துல ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் போடு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் எனக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு மருத்துவர் தலைமை இடத்துல, அவருக்கு செயலாளராக வழக்கறிஞருக்கு படித்துவிட்டு ஆனால் தமிழை உலகமெங்கும் கொண்டு செல்கின்ற ஒரு செயலர், நெடிதுயர்ந்த உருவமாக இருந்து மனமும் அது போல இருக்கின்ற ஒரு துணை தலைவர். அந்த தம்பி ஒருத்தர் ரொம்ப அழகாக வர்ணனை நிகழ்வுரை செய்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி நிறைய இந்த இடம் என்பது நல்ல மனங்களால் ஆகியிருக்கின்றது, நல்ல மனங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய ஐயா தில்லி தமிழ்ச்சங்கத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களையும், எங்களுடைய அப்பாவுக்கு நண்பராக இருக்கக்கூடிய சேலம் ராமன் ஐயா அவர்களையும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பெரியவர்களை நான் பார்க்கின்றேன், எங்களுடைய குடும்ப நண்பர்கள்.
அப்படி எல்லோரையும் ஒன்றாக இணைத்திருக்கின்ற இந்த மனம் மன்றம் நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மலைகள் சூழ்ந்த இந்த நகரத்திலே ஒரு சிகரமாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நான் வைத்து விடைபெற விரும்புகின்றேன். இளவல் அவர்கள் எனக்கு இணையம் மூலமாகத்தான் முதலில் அவர் எனக்கு பழக்கம், எனக்கு தொலைபேசி மூலமாகத்தான் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைக்குத்தான் முதலாக நாங்கள் சந்திக்கின்றோம். அவர் இலங்கைக்கு செல்லும்போது மட்டும் என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றார். அவருக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் ஒரு அறிமுகம் ஒன்றை செய்து வைத்தேன். அவர்கள் சொன்ன ஒரு விடயம், தமிழ் பேச்சாளர்கள் பொதுவாக விமானம் ஏறுகின்ற வரைக்கும் ரொம்ப பணிவாக இருப்பாங்க. விமானத்தில் ஏறி இங்கே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய அவங்கள கீழே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வானம் தான் அவங்களுடைய எல்லையாக இருக்கும். ரொம்ப மன்னிக்கணும் நான் சொல்கிறதுக்கு. ஆனால் அங்கிருந்து வந்த டாக்டர் கலையமுதன் அவர்கள், கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் சொன்னது, கலையமுதன் அவர்கள் எவ்வளவு பணிவாக, அவருக்குள்ளே நல்ல தமிழ் இருக்கின்றது, அவருக்குள்ளே நல்ல ஆற்றல் இருக்கின்றது, வெளிப்படுத்துகின்ற அந்த பேராற்றல் இருக்கின்றது. எந்த இடத்திலும் கூட அந்த ததும்பு விடாமல் அற்புதமாக தன்னை ஒரு நெசவு செய்கின்ற ஒரு நெசவாளி எப்படி அந்த பாவு வைக்கும்போது ரொம்ப அருமையாக அந்த சீராக வைப்பால், அது போல் தன்னை வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னது சத்தியமாக நான் அதை சொல்கிறேன். அப்படி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், வழக்கறிஞர் தொழிலில் இருக்கவங்க பெரும்பாலும் வேறு தொழிலுக்கு போகவே மாட்டாங்க. அது ரொம்ப உயர்ந்த அது இடம், அது ரொம்ப பெரிய விசேஷமான இடம். ஆனால் அதை விட்டுட்டு, குபேர இடத்தை விட்டுட்டு அவர் குசேல மூலைக்கு வந்திருக்கிறார். பெரும்பாலும் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களை நான் அவர் இருக்கின்ற திசை நோக்கி தொழுகின்றேன். அவரை தமிழ் ஒரு நல்லுலகம் ஆற தழுவிக்கொள்ள வேண்டும். நாங்களும் இருக்கின்றோம். அயல் நாடுகளுக்கு அவரை அனுப்புவது எங்களுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட இடத்திலே இங்கிருந்து சேலத்திலிருந்து இந்த மாம்பழத்துடைய வாசம், தமிழ் மாம்பழத்துடைய வாசம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் மாமணி விருதினை பெற தில்லியிலே தமிழை பல்வேறு தளங்களிலே கொண்டாடி தமிழை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான மாமனிதர், தில்லி தமிழ்ச் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் ரா. முகுந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுவாமிகள் இந்த விருதினை ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். தமிழ் மாமணி விருது இங்கே இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சுவாமிகள் கரங்களால் வழங்கப்படுகிறது. உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியிலே முனைவர் இரா. முகுந்தன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மனம் மன்றம் 49ஆம் ஆண்டு இந்த விழாவில் என்னை அழைத்து கௌரவித்ததற்காக முதலில் தலைவர் அவர்களையும் செயலாளர்களையும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த விருது எனக்கு கொடுக்கறதுக்காக என்னை அழைத்ததற்கு முதலில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, அதுவும் செங்கோல் பார்லிமெண்ட் வளாகத்தில் செங்கோலை வைத்து அந்த செங்கோலுக்காக அங்கு அவர்கள்லாம் அந்த மடாதிபதிகள்லாம் அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. என்ன மாதிரி நிகழ்ச்சினா அதை சொல்லி வர்ணிக்க முடியாது. தமிழை அங்கு ஒலிக்க வைத்தார்கள். இந்த மடாதிபதிகள்லாம் சேர்ந்து தேவாரம், திருவாசகம், கோளறு பதிகம் வாசித்து இந்த செங்கோலை இன்றும் பார்லிமெண்ட்டில் நிலைத்து நிற்கிறது. அதற்காக அவர் பாதங்களை வணங்கி, உண்மையிலேயே அது எனக்கு அப்படியே புல்லரிச்சுது. ஏன்னா மராட்டி மொழி இருக்குது, கன்னட மொழி இருக்குது, தெலுங்கு இருக்குது, எவ்வளோ ஹிந்தி இருக்குது. ஹிந்தி இந்திய நாட்டில் பெருசாக இருந்தாலும் தமிழை ஒலிக்க வச்சு இந்த மாடாதிபதிகளாக அந்த செங்கோலை பண்ணதுங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டியது. அதுக்காக அவருக்கும் மற்றும் அவரை சேர்ந்த மாடாதிபதிகளுக்கும் என் சிறந்தாந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா மீனாட்சி சுந்தரம் ஐயா வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய பேச்சாளர். அவங்கெல்லாம் நான் டெல்லிக்கு அழைச்சிருக்கேன். டெல்லிக்கு அவரெல்லாம் வந்தார்னா அவரோட பேச்சை கேட்கறதுக்கு அரங்கம் நிறைந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் குறிஞ்சிவேந்தன் சார் உலகமெங்கும் தமிழை பரப்பின்றிருக்காரு. உண்மையிலே அவரோட தமிழ்னால் எங்கு சென்றாலும் அவர் பெயரை எல்லோரும் என்னிடம் சொல்வார்கள். தமிழுக்காக தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ் மொழியை சிறப்பாக உலகமெங்கும் கொண்டு செல்கிறார் திரு குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்கள். அதே போல் இந்த கலையமுதன் சாரை பற்றி டெல்லி குமார் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது குறிஞ்சிவேந்தன் சாரும் சொன்னார்கள்.
இலங்கையில் மிக அழகாக தமிழ் பட்டிமன்றம் நடத்தி அங்கு உள்ள தமிழ் மக்களை ஈர்த்தார் என்று ஐயா கலையமுதன் ஐயா அவர்களே, உங்களை நானும் டெல்லிக்கு அழைப்பேன், டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் உங்களுக்கு ஒரு பட்டிமன்றம் கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்து, இந்த டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு வராத பட்டிமன்ற பேச்சாளரும் கிடையாது, கவிஞரும் கிடையாது, எழுத்தாளர் கிடையாது. டெல்லி தமிழ்ச்சங்கம் ஒரு 77 வருட பாரம்பரிய தமிழ்ச்சங்கம். கண்டிப்பாக உங்களை அழைத்து ஒரு பட்டிமன்றம் சிறப்பாக நடத்துவோம். இந்த விருதை கொடுத்த இந்த மணமகிழ் மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு, உண்மையிலேயே இந்த புத்தகம் வெளியிட்டார். புத்தகத்தில் கடைசியில் சொல்லிக்கார், பதவிகள் கண்டிப்பாக நிரந்தரம் அல்ல, பணிவும் இதுவும் தான் நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. பதவி இன்றைக்கி வரும் போகும், ஆனால் நம் மக்களோடு எப்படி பழகுகிறோம், அன்பாக பழகிறோம் என்பதுதான் முக்கியம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தையும் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நக்கீர தமிழ்ச்சங்கத்திலேருந்து பாஸ்கரன் வந்திருக்காரு, அதே மாதிரி போபால் தமிழ்ச்சங்கம் போபால்லேயும் வந்திருக்காங்க, மண்டூட்டி தமிழ்ச்சங்க தலைவர் வந்திருக்காங்க, அதே மாதிரி அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்திலையும் வந்திருக்காங்க, நைஜீரியா தமிழ்ச்சங்கத்திலையும் வந்திருக்காங்க. பல தமிழ் அமைப்புகளை கூட்டி இந்த விழாவை சிறப்பாக நடத்தும் மணமகிழ் மன்றத்திற்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேலும் ஒரு சாதனை நாயகி. இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டில் அஃபிஷியலாக தமிழ் டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை மணமன்றத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மணமையா அவர்களுடைய ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, மேனேஜிங் டைரக்டர், மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங், சிங்கப்பூர், முனைவர் பேராசிரியர் ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியிலே தமிழ் மாமணி விருதினை பெற அன்போடு அழைக்கின்றோம். சுவாமி அவர்களுக்கு தமிழ் மாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். தமிழ் மாமணி முனைவர் பேராசிரியர் ராஜேஸ்வரி சீனிவாசன் அவர்களை ஓரிரு மணித்துளிகளில் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் என் தாயே தமிழே வணக்கம். இந்த ஒரு அற்புதமான அவைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தது நான் அன்றாடம் வணங்கக்கூடிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை முருகான்னு சொல்லி நான் வணங்குவேன். அவர் தான் என்னை இங்கே கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே இருந்து உண்மையிலே பேச்சே வரல. 1500 பட்டிமன்றங்களுக்கு மேலே பேசினாலும் ஐயா அவர்களை, ஆதீனம் அவர்களை இங்கே பார்த்தவுடன் நான் வாயெடுத்து போய்விட்டேன். ஏனென்றால் ஒரு தேசத்தையே நீ வழிகாட்டுவாய் அப்படின்னு ஒருவர் தன்னுடைய கையில் இருந்து ஒரு கோலெடுத்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய கரங்களால் இன்று எனக்கு ஒரு பரிசு. அதை நடத்தி காட்டியவர் ஜூம்லலாம் இல்லை, நேர்லேயே பார்த்துருக்கிறேன். நம்ம கலையமுதன் அவர்களை எங்களுடைய பட்டிமன்றத்தின் வாயிலாக சிங்கப்பூரில் நடந்த பட்டிமன்றங்களுக்கு நாங்கள் பேசிய பட்டிமன்றத்துக்கு அவர் நடுவராக வந்திருந்தார். மிக அற்புதமாக கண்ணதாசனுடைய பாடலை அவர் பாடியது இன்னும் என்னுடைய காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் குறிஞ்சிவேந்தனுடைய உரையை கேட்டு உருகி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் போட்டு சொன்னேன். அவர் நிலம் கடந்த தமிழர்னு இவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறாரு தெரியுமா, அந்த புத்தகத்தை கூட நான் படிக்கலையா, நான் 30 நிமிஷம் அவர் அதை பற்றி ஆற்றிய உரையிலிருந்து அந்த புத்தகத்தை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு வாங்கி பரிசளிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒருவரை மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு. அந்த நடுவில் ஒரு மகான் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு அருகில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சோசோமி சுந்தரம் அவர்கள். அடிக்கடி நான் சிங்கப்பூரில் சந்திக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இந்தியா உறைவிடமா இல்லை சிங்கப்பூர் தான் உறைவிடமானு சந்தேகப்படும் அளவிற்கு அவர் அங்கே தான் இருப்பார்.
எங்கள் ஏகேவி ஐயா அண்ணன் உன்னா இவரை தூக்கிட்டு வந்துடுவார், நாங்களும் ஹாயாக உட்காந்து கேட்போம் அவர் பேசுவதை. எனக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, நான் ரொம்ப சின்னதாக சௌராஷ்டிரா கல்லூரி மதுரையில் வந்து ஆங்கிலத்துறையில் வேலை பார்த்த பொழுது சோசோமி ஐயா அவர்கள் மிகவும் மூத்தவர், அவர் வந்து அங்கே வணிகத்துறையில் வேலை பார்த்தவர். அதை பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய மனிதர் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிறாரே அப்படின்னு எனக்கு தோணும். இந்த மணமகிழ் மன்றத்தினுடைய இதுக்கு 2 வருடங்கள் தட்டி போய் இந்த வருடம்தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் வர சொன்ன பொழுதெல்லாம் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு வர முடியாமல் போய்விட்டது. இப்படி ஒரு அற்புதமான தமிழ் நெஞ்சங்களின் கலவையாக இருக்கக்கூடிய ஒரு மேடையில் என்னையும் ஏற்றி இங்கு அதுவும் ஒரு மாமனிதர், ஒரு ஆதீனத்தினுடைய திருக்கரங்களால் எனக்கு தமிழ் மாமணி கொடுத்தமைக்கு திரு கலையமுதனை மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். இந்த மனமன்றத்திற்கு நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக இப்போது தமிழ் பணி செம்மல் விருது வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஒரு இஸ்லாமிய தேசத்திலே தமிழை வளர்த்து கொண்டு அளப்பரிய பணியை செய்து வரக்கூடிய தலைவர், மஸ்கட் தமிழ்ச் சங்கம், ஓமன் திரு எஸ் விஜயசரவணன் அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கின்றோம். சுவாமி அவர்கள் அந்த விருதினை அவருக்கு வழங்குகிறார்கள். உங்களுடைய கைத்தட்டல்களுக்கு மத்தியிலே திரு எஸ் விஜயசரவணன் ஐயா அவர்களுக்கு தமிழ் பணி செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தமிழ் பணிச்செம்மல் திரு எஸ் விஜயசரவணன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியாம் என் கன்னி தமிழ்த்தாயே, உனக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அவையோர் சான்றோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மஸ்கட் என்பது ஒரு இஸ்லாமிய நாடாகும். அங்கே வேலைக்கு செல்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுமையோ இல்லைன்னா ஒரு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது ஐ திங்க் எல்லா நாட்டிலையும் இது இருக்கும். ஸோ இதுக்காக வந்து நமது மஸ்கட் தமிழ் சங்கம் வாரந்தோறும் தமிழ் வகுப்புகளை நடத்தி 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழை ஒரு பாட மொழியாகவும் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நமது தமிழ் சங்கம். இதற்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் சிவகுமார் மாணிக்கம், சேர்மன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஒமான், அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மஸ்கட் தமிழ் சங்கம் நம்ம மக்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அது வந்து பேச்சு பட்டறை, திருக்குறள் போட்டிகள், கவியரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆயுதனம் ஐயா அவர்கள் போர்க்காரங்களால் ஒரு விருதை வாங்கியிருக்கிறேன். மஸ்கட் தமிழ் சங்கம் இந்த ஆண்டு வந்து 40வது மாணிக்க ஆண்டு விழாக கொண்டாடுகிறது. அந்த வேளையில் இந்த விருதை நான் பெறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த சிறந்ததொரு விழாவிற்கு அழைப்பு விடுத்து இங்கு உங்கள் முன்னே பேச வைத்திருக்கும் முனைவர் திரு எஸ்டி கலையமுதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக மற்றும் ஒரு சாதனை பெண்மணி, அமீரகத்திலே அன்னை மொழி அறிவோம் என்ற ஒரு பள்ளியை தொடங்கி அங்கே தமிழ் பணியாற்றி வரக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் அன்னை மொழி அறிவோம் அமீரகம் திருமதி அனுராதா கங்காதரன் அவர்களை தமிழ் பணி செம்மல் விருது பெற அன்போடு அழைக்கின்றோம். திருமதி அனுராதா கங்காதரன் அவர்களுக்கு தமிழ் பணிச்செம்மல் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழ் பணி செம்மல் திருமதி அனுராதா கங்காதரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சபையோர் அனைவருக்கும் என்
சிரம் தார்ந்த வணக்கங்கள். இதான் என்னோட முதல் மேடை. நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், அமீரகத்தில் நிறையா விருதுகள் வாங்கியிருக்கேன், நிறைய மேடையில் பேசியிருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்து இருக்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கு. உங்களை அதுவும் இவ்வளோ பெரியவங்களுக்கு முன்னாடி வாங்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. நம்ம வந்து என்னதான் வாழ்நாளில் சாதித்தாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் பெற்றோர்களோட ஆசீர்வாதங்களும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மா, எங்கள் மாமனார் மாமியாரோட முன்னிலையில் தான் இதை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்களும் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அன்னை மொழி அறிவோம் அமீரகத்தில் வந்து எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, நானும் அதில் என்னுடைய குழந்தைகளுக்கு அங்கே தமிழ் கற்க வாய்ப்பில்லையேன்ற ஒரு கவலை எனக்கு போய் மனசில் ஓடிட்டே இருந்தது. என்னுடைய கணவர்கிட்ட நான் இதை கேட்கும்போது, நமக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் நர்சரி ஒன்று ஆரம்பித்தோம். அங்கேயே நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அன்னை மொழி அறிவோமோட குழு வந்து இலவசமாகவே நடத்திட்டுருக்கோம். இது 7வது ஆண்டாக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதில் என்னோட 12 தன்னார்வலர்கள் வந்து இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த விருதுக்கு வந்து அவங்களும் தான் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து பண்ணியிருக்கேன். இது என்னால் ஒரு அனுராதா இல்லை, இங்கே பல, அதாவது எங்களையெல்லாம் அத்தைகள் தான் கூப்பிடுவாங்க. அங்கே குழந்தைகள் நாங்கள் ஆன்ட்டி, அங்கிள், மிஸ் இதெல்லாம் கூட அத்தைன்னு கூப்பிட. அப்போ தான் நம்ம அங்கே வந்து உறவுகளையும் வளர்க்கணும். குழந்தைங்க என்னென்னா இங்கே வந்தால் ஒரு அத்தைன்னு சொல்ல தெரியல, மாமா சொல்ல தெரியல, ஒரு தாத்தா பாட்டின்னு சொல்ல மாட்டுறாங்க. யூஏஇலேருந்து வந்தால் எங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப, இதை முதல்ல நாங்கள் தடுக்கணும் அப்படின்றது தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னும் ரொம்ப வெற்றிகரமாக இது நடைபெற்றது. இந்த மேடைக்கு வந்து வாய்ப்பளித்த திரு எஸ்டி கலையமுதன் சாருக்கு தான் நான் ரொம்ப பெரிய என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி தான் நானும் சார் மீட் பண்ணுறேன். உங்களை மாதிரியே நானும் இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன். அவ்வளோ பணிவு. எனக்கு வர முடியாத சூழ்நிலையும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போங்க, இந்த மாதிரி ஒரு மேடை வந்து நீங்கள் வரத்துக்கு கொடுத்து வச்சுக்கணும், கண்டிப்பாக வாங்கன்னு சார் தான் ரொம்ப என்னை வந்து வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து இறங்கிட்டு போனேன். நான் இன்றைக்கி நைட் கிளம்புறோம். இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கி நிற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து சார் தான். அவங்களுக்கு என்னோட நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எங்கள் அன்னை மொழி அறிவோம் குழுவுக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சிரம் தாழ்ந்து வேண்டுகிறேன். நன்றி. அடுத்ததாக தமிழ் முரசு விருதினை பெறுவதற்காக நைஜீரியாவிலே தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்து வரக்கூடிய திருமதி கீதா சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி கீதா சங்கர், நைஜீரியா தமிழ் சங்கம். தமிழ் முரசு விருது பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கீதா சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தமிழ் முரசு திருமதி கீதா சங்கர் அவர்களை ஓரிரு மணித்துளிகளில் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தூரோடும் வேரோடும் ஊரோடும் யாரோடும் காடோடும் நாடோடும் பாரோடும் வாழும் தமிழினமே, செம்மொழியாய் உயர்ந்த தமிழ் மொழியே, தமிழால் நாம், தமிழுக்காக நாம், தமிழால் உங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக பார்வை கொண்ட இந்த தமிழ் மொழியால் கிடைத்தது எனக்கு இந்த தமிழ் முரசு. உலகில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ் சங்கம் அமைத்து, இலக்கிய குழு நிறுவி, தமிழ் பள்ளிகள் அமைத்து தங்களது வாழ்வியலை பாதுகாத்தும் தழைத்தோங்கவும் செய்கிறான். எங்கோ லாகோஸில் இருக்கும் எனக்கு இந்த விருது கிடைப்பது என்பது வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷ தருணம். முத்தமிழ் விரைவழியும் முயற்சியும் நற்பயன் அளிக்கும் முகம் மலர்ந்து நம் தமிழெண்ணை அகம் குளிர்வாள் தமிழுக்குமே பெருமை என்றோ. இதில் வந்து இப்போது கலை அமுதன் அவர் வந்து எனக்கு தமிழமுதன் தான் எனக்கு அவரை ஞாபகம் வச்சுக்க முடியுது. அவர் வந்து சிகரங்கள் உயரம் அல்ல அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு நியூஸ் என் மைண்டில் வருது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எவரெஸ்டோட ஹைட் என்னன்னு கேட்டால் உங்களை யாராவது இப்போ சொல்ல முடியுமா உங்களால்? எவரெஸ்டோட ஹைட் என்ன, உயரம் என்ன? 8848. இது வந்து ஒரு தமிழ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்க்கு. நம்மலாம் வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, ஒரு 8 போயிட்டு வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்க கிட்ட. அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க 8 வச்சா எவரெஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழோட சிம்பிளிசிட்டி, இதுதான் தமிழோட எளிமையும், இதுதான் தமிழோட சிறப்பும், இதுதான். இந்த இதில் வந்து மிஸ்டர் குமார் வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு வழிகாட்டியாக, எப்பவுமே வந்து ஒரு பட்டிமன்றங்கள், கவியரங்கள் எல்லாத்துலேயுமே உலக தமிழர்கள் அத்தனை பேரையும் வர வச்சு அவங்கள வந்து அரவணைச்சு எப்பவும் வழி நடத்தி போயிட்டுருக்காரு. நான் என்னோட ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செங்கோல் வேந்தர் அவர் வந்து நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது.
அவர் கையால் எனக்கு இந்த விருது வாங்கினது வந்து இன்னும் எனக்கு ஊக்கமாக இருக்குது. இன்னும் நிறையா பண்ணணும், நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணலை, இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது மனசில் அதுதான் தோணுது. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக தில்லியிலே தில்லி கலை இலக்கிய பேரவை வைத்து தமிழை பல்வேறு தளங்களுக்கு எடுத்து சென்று, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பண்டிகையும் விடமாட்டார். எப்படியாவது முயற்சி செய்து பட்டிமன்றமோ கவியரங்கமோ ஏதோ ஒன்றை ஏற்பாடு செஞ்சிருவார். பேச்சாளர்களை குறித்த நேரத்தில் பேச வச்சு முடிக்க வச்சிருவார். கலையண்ணா அவரை பற்றி அதிகம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் மரியாதை மிகு திரு பா. குமார் ஐயா அவர்கள், பொதுச் செயலாளர், தில்லி கலை இலக்கிய பேரவை. அவர்களுக்கு தமிழ் முரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. சுவாமி அவர்கள் அந்த விருதினை ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். உங்கள் பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியிலே சந்தோஷமான நாளாக இருக்குது. பெரியவங்கள்லாம் இங்கே இருக்காங்க. இந்த மனம்பலம் இந்த அமைப்பில் வந்து ஐயா வந்து கலையமுதன் ஐயா எனக்கு நல்லா தெரியும். தலைவர் ஐயாவுக்கும் வணக்கம். தலைவர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயாவுக்கும். நம்ம கலையமுதன் சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அதுவும் குறிஞ்சிவேந்தன் சார் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பலத்தை கை தட்டணும். இன்றைக்கி தான் நான் அவரை சந்திக்கிறேன். 2 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் நான் அவரை நேராக சந்திக்கிறேன். உண்மையிலே அது ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் ஐயா அவர்கள், மடாதிபதி ஐயா அவர்கள்லாம் வந்திருக்கும் போது இவரை நான் சந்திக்கிறதும் போது ரொம்ப இதாக இருக்குது. இப்போ தான் ஐயா வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தார். ஒன்றுமே இல்லை, இவர்கிட்ட நான் எவ்வளோ டென்ஷனான ஜாபாக இருந்தாலும் ஐயா பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், சிரித்த முகத்தோட புன்னகையோட கலையமுதன் எல்லா டென்ஷன்லையும் மறந்து பண்ணுறவர் தான். எல்லாம் நல்ல பலத்த கைகொலி. ஐயா வந்து இலங்கை சென்றாரு. நாங்களும் இலங்கையில் என்னை கேட்டார், சார் நீங்கள் போங்க சார், நம்ம எல்லாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க போங்க என்ன. அந்த மாதிரி அரவணைப்பு மரியாதை எல்லாம் நல்லா கொடுத்தாங்க. ஐயா வந்து இன்னும் அதை நினச்சிட்டு இருக்காரு. உண்மையிலே ஐயாவுக்கு வந்து இன்னும் இலங்கை மட்டும் அல்ல, இன்னும் பல வெளிநாடுகள் செல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது. குறிஞ்சிவேந்தன் சார் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், எங்களுடைய முகுந்தன் ஐயா வந்திருக்காரு. ஸோ சார் வந்தது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவரும் பல சூழ்நிலைகள், பல வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த மனம்பலம் கலையமுதனுக்காக வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் உங்களுடைய கரகொலியுடன். நைஜீரியா தமிழ் சங்கம் கீதா சங்கருக்கும், சுப்பிரமணியம் தமிழ் சங்கம் போபாலிலிருந்து வந்திருக்கிறார் அவருக்கும், எங்களுடைய பன்ருட்டி எங்களுடைய கவிஞர் பயணியப்பன் ஐயா அவர்களுக்கும், கண்ணன் சிபி கண்ணன் அவர்கள் வடோரா தமிழ் சங்கம் எல்லாருக்கும் உங்களை பலத்த கரகொலி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். எல்லாரும் இவ்வளவு தமிழ் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. அதுதான் கலையமுதனுக்கு ஐயாவுக்கு சிறப்பு. அது மட்டும் அல்ல, சிங்கப்பூர், இன்னும் பல வெளிநாடுகள், அமீரகம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கு. இந்த ஐயாவுடைய மடாதிபதி கையால், செங்கோல் ஆதீனம் மடாதிபதி அவங்க நிறுவினாங்க, இங்கே டெல்லியில் வந்திருந்தாங்க. அவங்க கையால் நான் விருது பெற்றதுங்கிறது நான் ரொம்ப பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். இவ்வளோ பெரியவங்க இருக்கிற மன்றத்தில் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய மனைவிக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளோ நான் செயல்பட்டு இருக்கிறேன்னா காரணம் அவங்க தான். அவங்களுக்கும் ஒரு நல்ல கரகொலி கொடுத்து இந்த கலையமுதன் ஐயாவுடைய கலைகளும் மேலும் மேலும் வளர்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து மனம்பலம் இந்த 50வது ஆண்டு விழாவையும் சிறப்பாக நடத்த நானும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று கூறி நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சங்கம் ஒடோதரா. ஓகே, அவரை தொடர்ந்து தலைவர் பன்ருட்டி செந்தமிழ் சங்கம் பாவலர் சுந்தர பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு தமிழ் முரசு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். இன்னும் 2 மட்டுமே விருது இருக்கு. அதனால கைத்தட்டி உங்களுடைய உற்சாகத்தை நீங்க கொடுக்கத்தான் நிகழ்வு இன்னும் சிறப்பாக அமையும். ஐயா அவர்களை தொடர்ந்து தமிழ் முரசு விருதினை பெறுவதற்கு தமிழ் சங்கம் போபால் பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சுரேஷ் அவர்கள் தமிழ் சங்கம் போபால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மணமன்றத்திற்கு எப்போதும் அன்பளிப்பு நல்கி வரும் குமரன் சில்க் உரிமையாளர் SC கந்தசாமி ஐயா அவர்களை நினைவு பரிசு பெற அன்போடு அழைக்கின்றோம். நக்கீரர் தமிழ்ச்சங்கம் திரு பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
தங்கம் பள்ளியினுடைய திரு ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தில்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மணமன்ற தலைவர் அவர்களுக்கும் மணமன்ற செயலாளர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. தில்லி கலை இலக்கிய பேரவையும் இங்கே சிறப்பு செய்கிறார்கள். செங்கோல் ஆதீனம் சுவாமிகளின் சார்பாக நம் மணமன்ற தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். முனைவர் பேராசிரியர் இரா குறிஞ்சிவேந்தன் அவர்கள் நூல் வெளியீடு செய்த எஸ்டி கலையமுதன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தில்லி கலை இலக்கிய பேரவையின் சார்பாக தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பாக கலையமுதன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முகுந்தன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் குமார் அவர்கள் கலையமுதன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தில்லி கலை இலக்கிய பேரவை செயலாளர் மணமன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பன்ருட்டி செந்தமிழ் சங்கத்தினுடைய சார்பாக மணமன்ற தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முனைவர் பேராசிரியர் இரா குறிஞ்சிவேந்தன் அவர்கள் எஸ்டி கலையமுதன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் திரு குமார் அவர்கள் எஸ்டி கலையமுதன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மணமன்றத்தினுடைய தலைவர் டாக்டர் PS பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் நாம் எதிர்பார்த்த அந்த சிறப்புரை நிகழ இருக்கிறது. பன்ருட்டி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மணமன்ற தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. செங்கோல் ஆதீனம் சுவாமிகளுக்கு முதலாவதாக சிறப்பு செய்யப்படுகிறது. மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பன்ருட்டி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அடுத்ததாக எஸ்டி கலையமுதன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்விற்கு நினைவுரை வழங்குவதற்கு கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் புலவர் ராமன் ஐயா அவர்களை மனமும் மன்றமும் என்னும் தலைப்பில் 5 மணித்துளிகளில் சிறப்புரையாற்ற வருமாறு நினைவுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே நான் சென்றேன்,
எந்தை நினதருட்புகழை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினை பிரியாதிருக்க வேண்டுமணி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் எம்பெருமாட்டினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் என்னுடைய குருநாதர் இந்த மேடையில் இன்றைக்கு நான் துணிச்சலான ஒரு நிலையில் ஒரு பெரிய புராணத்தையும் ஒரு கந்த புராணத்தையும் ஒரு கம்பராமாயணத்தையும் திருப்புகழையும் நினைவுபிடித்து கூறுகிற வகையில் மண்ணாக இருந்த என்னை பொன்னாக நீ மிளிர்வாய் என்று மேடை தோறும் என்னை அறிமுகப்படுத்தி என்னை வளர்த்தி தன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக என்னையும் ஆளாக்கி இன்றைக்கு நினைவு கூறுகிற வகையில் நம்முடைய மணமன்றம் 49ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் நம்முடைய ஆதீனம் அவர்களையும் மற்றும் நம்முடைய மருத்துவர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் அருமை சகோதரர் கலையமுதன் அவர்களையும் பாலச்சந்திரன் அவர்களையும் என்னுடைய கழுதகம் பேராசிரியர் ஐயா ராஜகோபால் அவருடைய அருமந்த பிள்ளை அருமை தம்பி குறிஞ்சிவேந்தன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கிற அனைவருக்கும் வருகை தந்திருக்கிற அத்துணை பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய இந்த இனிய மாலை நேரத்து வணக்கங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய பெரியவர்களே, ஐயா மனம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் பல நாட்களாகும், பல மணி நேரங்களாகும். ஏனென்றால் வந்து போனவர்களை பற்றியது வரலாறல்ல, வந்து போனவர்களை பற்றியது வரலாறல்ல, மக்கள் மனதில் வாழ்ந்து போனவர்களை பற்றியதுதான் வரலாறு. நான் இதை ஏன் இவ்வளவு துணிச்சலோடு சொல்லுகிறேன் என்றால், அவரிடத்தில் 2 சொல் எப்படிப்பட்டவரையும் நெகிழ வைத்துவிடும். தம்பி என்று அழைப்பார்கள், வாக்கண்ணு என்று அழைப்பார்கள். மகள் உமையால் இங்கே அமர்ந்திருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும், கலையமுதனுக்கு நன்றாக தெரியும், பாலச்சந்தருக்கு தெரியும், டாக்டர் ஐயா அவர்களுக்கும் தெரியும். தம்பி வாப்பா இங்க, கண்ணு வா என்று அழைப்பார்கள். நீ எப்படிப்பட்ட கொடூரமான மனமுடையவன் கூட அந்த 2 சொல்லுக்கு கட்டுப்பட்டு விடுவான். அப்படி 2 சொல்லினாலேயே அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கிற ஒரு ஆற்றல் கொண்டவர்கள். அத்தோடு மட்டுமல்ல, அவர்கள் சுவாமி கிருபானந்த வாரியார் அவருடைய ஆத்மாத்ம சீடனாக விளங்கியவர்கள். பலமுறை ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் சுவாமிகள் அவர்கள் எழுந்துருளி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவரோடு சின்னஞ்சிறு பிள்ளையாக ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு நான் சுவாமிகளிடத்திலே பையெடுத்து கொடுக்கவும் அதை வாங்கி வைக்கவும், இப்படி நான் என்னை அணுக்க தொண்டனாக இருக்க வேண்டும் என்று ஐயா மனம் அவர்கள் என்னை அந்தந்த பொழுது என் முதுகிலே தட்டி தட்டி பக்கத்திலே எனக்கு அறவரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தம்பி இன்னும் நல்லா படிக்கணும்பா, இன்னும் நல்லா சொல்லணும்பா, இன்னும் நிறைய படிக்கணும்பா என்று அவர்கள் அவ்வப்பொழுது அழகான ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற போது எப்படி கவனமாக இருந்து செதுக்குவானோ அந்த வகையில் ஒரு சிற்பி போல இருந்து சிலையாக என்னை வடித்து அழகு பார்த்த எத்தனையோ பேர்களுக்கு மத்தியில் என்னை அருகே அமர்த்தி வைத்து அழகு பார்த்தவர் ஐயா மனம் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நான் திருமணம் என்கிற ஒரு நன்னாளை எட்டி 3 பிள்ளைகளுக்கு நான் தந்தையாக விளங்குகிற ஒரு நிலையில் இன்றைக்கனை ஒரு முழு மனிதனாக ஆளாக்கி என்னுடைய உறவுக்காரர்களிடத்தெல்லாம் சொல்லி நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நல்ல பொன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆக திருமணம் செய்விக்கக்கூடிய ஒரு முழு முதல் ஆளாக இருந்ததோடு மட்டுமல்ல, எனக்கு வேலை வாங்கி தந்து என்னை ஒரு பணி அமர்த்திய ஒரு மகா
புருஷர் என்றால் ஐயா மனமையா அவர்களைத்தான். நான் சொல்லுகிற போது என் நாவெல்லாம் தழுதழுத்து போகிறது. அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய நலனில் பெரிதும் அக்கறை கொண்டவர்கள். அந்த வகையில் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சில பாடல்களை எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் இன்றைக்கும் என் கண்முன்னே கொண்டு வந்து நான் நிறுத்தி பார்க்கிறேன். என்ன பாடலை அடிக்கடி அவர்கள் சொல்லுவார்கள். மேடையில் உட்கார்ந்தவுடன் முதல் அவர் ஆரம்பிக்கக்கூடிய பாடல் 5 கரத்தனை என்று ஆரம்பிப்பார்கள். அந்த கணீர் என்ற குரல் அத்துணை பேரையும் தன் பக்கம் வசப்படுத்திவிடும். அந்த பாடலை சொல்லி அனைவரையும் குமாரசாமி பட்டி கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு ராமாயணம் அவர் சொல்ல கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் தான். நான் பாரதம் சொல்லுகிற போது அவர் முன்னே உட்கார்ந்து கேட்பார். தம்பி கூட்டம் இருக்குதோ இல்லையோப்பா, நாம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், 4 பேர் காதுக்கு அது கேட்டுக்கிட்டே இருக்கும்பா, போகிறவங்க வர்றவங்க யாரு காதிலும் கேட்காமையா போட போது, தம்பி அதெல்லாம் நான் கூட சில நேரத்தில் என்னங்கய்யா ஒரு திருமே இல்லையே என்பேன். அப்போ சவுந்தரராஜன் என்கிற ஒருவர், ஐயா மோகன் அவர்கள், இன்னும் 2 பேர் தான் அங்கே அடிக்கடி வருவார்கள் போவார்கள். அந்த வகையில் நிறைய பாடல்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். கண்டபுராணத்தை அவர்கள் தொடங்குகிற போது அவர்கள் பேசுகிற போது அவ்வளவு ஆழமான கருத்து. தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் அன்னால் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் என்று அந்த பாடலை அவர்கள் சொல்லுவார்கள். சூரபதுமனுக்கே அந்த பெரு வாழ்வு கிடைத்தது என்றால் நம்மை போன்றவர்களுக்கும் கிடைக்கும் தம்பி என்று அந்த மேடையிலே அவர்கள் ஆகால் இருக்கிறார்களோ இல்லையோ அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்லுகிற அந்த கணீரான கம்பீரமான குரல் இன்றைக்கும் நம்முடைய காதிலே ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. அவரை அத்தோடு மட்டுமல்ல, அருட்பாவிலே மிகவும் தோய்ந்தவர்கள். அருட்பா பாடலே அவர்கள் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருன் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி சண்முக தெய்வமணி என்று அவர்கள் பாடக்கூடிய அந்த கந்தகோட்டத்து முருகப்பெருமானை அவ்வளவு விடுவிடுவென்று கடகடவென்று அவர்கள் பாடி முடிப்பார்கள். என்னுடைய அருமை தம்பி குறிஞ்சிவேந்தன் அவர்கள், அவருடைய தந்தையார் ராஜகோபாலன், நாளை வருகிற சண்முக வடிவேலையா அவர்கள், டாக்டர் சோ சக்திசீலன், இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற அத்துணை மூத்த பேச்சாளர்கள் அத்துணை பேரும் சேலத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், வருகை தந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கெல்லாம் முதல் அச்சாணியாக இருந்து அவர்களை அழைத்த பெருமை, அவர்களை உயர்த்திய பெருமை ஐயா மனம் அவர்களையே சாரும் என்பதை இந்த மேடையில் நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா டாக்டர் சோ சக்தீஸ்வரன் அவர்கள் எத்தனை முறை இல்லத்திற்கு வந்திருப்பார்கள். அவரோடு அருகே இருந்து பேசுகிற அவ்வளவு சிறப்பு ஐயா மனம் அவரிடத்திலே உண்டு. அதோடு மட்டுமல்ல, தியாகசீலன், இன்றைக்கு அவர்களையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அப்பா தியாகசீலா தம்பி இங்கு வாப்பா என்று அருகே உட்கார வைத்து முதலாக வாரியார் சுவாமிகளை தியாகசீலன் அவர்கள் இதையெல்லாம் அழைத்து கொண்டு போய் ஐயா அவர்கள் பக்கத்திலே உட்கார வைத்து அறிமுகப்படுத்தி அந்த நினைவு நாட்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது ஏட்டிலே எழுதி மறைந்து போகிற எழுத்துக்களாலே சொல்லக்கூடியது அல்ல, அவையெல்லாம் இதயம் என்கிற நெஞ்சத்தினாலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சிலையாகிய எழுத்துக்கள் என்றால் அந்த நினைவுகள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. அவரை இறுதி வரைக்கும் அவரை இன்னும் மேன்மேலும் அவருடைய சிறப்பு பெற வேண்டும் என்று கருதி ஒரு குழந்தையை எப்படி ஒரு தந்தையானவன் அருகே இருந்து பாதுகாத்துக் கொள்வானோ அதுபோல பாதுகாத்து அவருடைய வாழ்க்கையில் நிலையான ஒரு பெருமையை தேடித் தருவதற்கான வகையில் இந்த மனம் மன்ற இடத்தை இங்கே வழங்கியவர்தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மருத்துவர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் அவருடைய அந்த நிறைவான நாட்களை எல்லாம் கூட இருந்தே கவனித்து அவ்வளவு பல உதவிகளை செய்த பெரிய மகான் இன்றைக்கு அமைதியாக இந்த மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ நினைவுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நினைவுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் கண்ணீர் துளிகளுக்கு அவைகள் காணிக்கையாக்கப்பட்டுவிடும் என்கிற ஒரு நிலைதான்
நம்முடைய நெஞ்சத்தில் வருகிறது என்று சொல்லி ஐயா மனம் அவர்களுடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்க நம் அனைவருடைய ஒத்துழைப்பும் மன்ற பணியும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா மனம் அவர்களுடைய அந்த பொன்னார் பாதங்களை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்கள் மூலமாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து இப்பொழுது சுவாமி அவர்களினுடைய அருளுரை. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பணக்கை மும்பத வேளம் உரித்தவன், நினைப்பவன் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. நமது ஆன்மார்த்த மூர்த்தியாக அழகிய திருச்சிற்றம் நம்முடைய அர்த்தங்களை சிந்தித்து இன்றைய தினம் சேலம் மாநகரிலே மணமன்றத்தின் 49வது நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மணமன்றத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய நல்ல ஆசைகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இதனுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் அவர்களுக்கும் செயலாளராக இருக்கக்கூடிய கலையமுதன் அவர்களுக்கும் இங்கு பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழால் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, காலத்தை முன்னிட்டு ஒவ்வொருடைய பெயரை சொன்னால் காலதாமதம் ஆகிவிடும். அந்த வகையிலே குறிஞ்சி வேந்தன், அதோடு நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் முகுந்தன் மஸ்கட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழால் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையாக ஆன்மீகத்தை சிறப்பாக பேசக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மணமன்றம் 49வது ஆண்டு விழா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 நாள் நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. அடுத்த ஆண்டு 50வது ஆண்டு, அது ஒரு பொன்விழா ஆண்டில் இப்பொழுது எப்படி வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்களையெல்லாம் அழைத்திருக்கிறீர்களோ அதே போன்று அழைத்து, எப்போதுமே ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற போது குருவரலும் திருவரலும் முன்னிற்க நடைபெற வேண்டும் என்ற அந்த முன் உதாரணத்தை கடைப்பிடித்து, ஏதாவது ஒரு ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களை அழைத்து இங்கே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே 50வது ஆண்டிலே எல்லா குருமகா சன்னிதானங்களையும் இந்த மேடையிலே அமர வைத்து ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த ஒரு சுயநலமும் இதில் இருக்கு என்று தெரிவித்துக் கொண்டு, மனதை பற்றி சைவ சித்தாந்தம் மிக அருமையாக சொல்கிறது. அந்த கரணம் என்று சொல்கிறது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று 4ஆக பிரிக்கிறது. மருத்துவ உலகத்திலே எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதற்கு மருத்துவம் செய்வதற்கு விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இருதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு நரம்பு அடைப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கு சுவாமி என்ன செஞ்சிருக்காரு, காலில் ஒரு நரம்பை வச்சிருக்காரு, எக்ஸ்ட்ராவாக ஒரு நரம்பு வச்சிருக்காரு. அந்த நரம்பை மனிதன் கண்டுபிடித்தான் அல்லவா, அதுதான் அவனுடைய சிறப்பு. அந்த நரம்பை எடுத்தாலும் அதனால கால் இன்னும் செயல்படாமல் இருக்காது. அப்படி ஆனால் இவையெல்லாம் இப்படியெல்லாம் அறிந்து தெரிந்து மருத்துவ உலகம் மிகச்சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் மனநோய் ஏற்பட்டால், மனம் சித்தம் கலங்கிவிட்டால் அதை இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சைவ சித்தாந்தம் இதை 4ஆக பிரிக்கிறது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்.
மனமானது போய் பற்றும். இப்போ இது ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்கிறது. மனம் என்ன செய்தான், இதை பார்த்தவுடனே இது என்ன அப்படின்னு போய் அதை பார்க்கும், பற்றும். மனமானது பற்றும். புத்தியானது நிச்சயிக்கும். அகங்காரமானது அது என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி செய்வேன் என்று அகங்காரமானது சொல்லுமா. புத்தியானது நிச்சயிக்கும், ஆமாம் இது தண்ணீர் பாட்டில் தான். சித்தமானது ஆமாம் இந்த தண்ணீரை நாம் குடிக்கலாம், இந்த பாட்டில் இருக்கிறது அப்படின்னு தீர்மானிக்குமா. அப்படி நான்காக நம்முடைய சைவ சித்தாந்தம் இப்படி பிரித்து கொண்டே 96 தத்துவங்களை எல்லாம் சொல்கிறது என்றால், நம்முடைய சைவ சித்தாந்தமும் சரி ஆன்மீகமும் சரி தமிழுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பல்வேறு நற்செயல்களை இந்த இடத்திலே கண்டிப்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உவே சாமிநாத ஐயர் தமிழ் ஏடுகளை எல்லாம் தேடி ஒவ்வொரு இடமாக செல்கிறார். அப்படி செல்கின்ற போது அங்கே ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகாமையிலே நம்முடைய திருமணம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அங்கே குறுந்தொகை என்ற முழுமையான ஒரு ஏடு கிடைத்ததாக அவர் தன்னுடைய பிரதியிலே குறிப்பிட்டிருக்கிறார். செங்கோல் ஆதீனத்திலே தான், அதாவது ஒவ்வொரு ஏடுகளை பதிப்பிக்கின்ற போதும் இந்த ஏடு எங்கே கிடைத்தது, எத்தனை பிரதிகள் கிடைத்தது, முழுமையாக கிடைத்ததா என்ற விவரங்களை எல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் உவே சாமிநாத ஐயர். அப்படி குறிப்பிடுகின்ற போது குறுந்தொகை என்ற நூலின் முழுமையான ஏடு செங்கோல் ஆதீனத்திலே கிடைத்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், தமிழுக்கு சைவ ஆதீனங்களும் மடங்களும் எந்த அளவிற்கு அரும்பணி ஆற்றியிருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக இந்த செயலை சொல்கிறோம். அது மட்டுமல்ல, அன்னை தமிழுக்கு சங்க இலக்கியங்கள் மட்டுமல்ல, பக்தி இலக்கியங்களும் நிறைய பணி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு திருக்குறளுக்கு பொருள் சொல்லுங்கள் என்றால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. பழமையான அந்த வெண்பாக்களை பாடினால் அதற்கு பொருள் அறிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இன்றைக்கு அதனுடைய பொருள் படிக்க படிக்க புரிகின்ற அளவிற்கு நம்முடைய அருளாளர்கள் பக்தி இலக்கியங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அன்னை தமிழுக்கு நம்முடைய ஆன்மீகம் எந்த அளவிற்கு இன்றைக்கும் பக்தியோடு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக தெரிவித்தோம். அந்த வகையிலே இந்த மனதை பற்றி இன்னொரு வார்த்தை, ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் தன் அடியவர்க்காக, சென்று தொழுமின்கள் தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அப்பர் சுவாமி சொல்கிறார், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், ஒன்றி இருந்து நினைமின்கள். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் இன்றைக்கு மிக கடினமாக விஷயமாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், மனதினை ஒருநிலைப்படுத்தி அந்த கடமையை அந்த வேலையை செய்தால் அவர்கள் வாழ்க்கையிலே உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதுதான் வரலாறு. அந்த வகையிலே அப்பர் பெருமானுடைய தேவாரம் நமக்கு அதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு குழந்தைகளிடமும் சரி அந்த பக்தியை ஊட்டுவதன் மூலமாகத்தான் அன்பையும் பண்பையும் கலாச்சாரத்தையும் நாம் நிலைநிறுத்த முடிகிறது. உதாரணத்திற்கு இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தோம். நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய குழந்தைகளை வைத்து அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே மருத்துவர் ஐயா இல்லத்திற்கு சென்றிருக்கின்ற போது அவர்களுடைய பேரன் பேத்திகள் வந்து வணங்கி நமஸ்காரம் செய்து கொண்டு, நான் இன்ன படிக்கிறேன், இன்ன செய்கிறேன், எதிர்காலத்தில் மருத்துவராக வருவேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அது இரத்தத்தில் வரணும். இந்த பண்பாடு கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, பெரியவர்களுக்கு வரும், அது வேற விஷயம். அந்த வகையிலே நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றி கொண்டிருப்பது நம்முடைய ஆன்மீகம்தான் என்று தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு வாழ்க்கையிலே நம்முடைய செங்கோல் ஆதீனத்தை பற்றி எல்லாரும் தெரிவித்தார்கள்.
இப்போது எலெக்ஷன் நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகமாக தெரிவிக்க இயலாது. இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஏன்னா டெல்லியிலேருந்து அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆதீனகர்த்தர்களுக்காக பல லட்சம், 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து விளம்பரத்தை செய்திருக்கக்கூடிய டெல்லி தமிழ்ச்சங்கம் சென்ற வருடம் மே மாதம், இதே மே மாதம்தான், மே மாதத்திலே தான் நாடாளுமன்றத்திலே, புதிய நாடாளுமன்றத்திலே அந்த செங்கோலை பிரதிஷ்டை செய்தார்கள். எல்லோரும் கேட்டார்கள், செங்கோலை ஏன் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதற்கு உண்மையான காரணம் கிபி 1947ஆம் ஆண்டு பாரத நாடு சுதந்திரம் பெற்ற போது திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து 92 பவுன் எடையுள்ள சுத்தமான தங்க செங்கோலை கொடுத்தார்கள். அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த நேருஜி அவர்களிடம் கொடுத்தார்கள். அதனை மீளவும் நாடாளுமன்றத்திலே பிரதிஷ்டை செய்தார்கள் என்றால் இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வடநாடுகளிலே பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், மடங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களையெல்லாம் அழைக்கவில்லை, தமிழ்நாட்டிலிருந்து அழைத்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய தமிழர்களுக்கும் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை. எப்படி என்றால், ஏன் என்றால் இந்த செங்கோலை தாங்கி ஆட்சி செய்யக்கூடிய மரபு சம்பிரதாயம் வட மாநிலங்களில் கிடையாது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவர்கள்தான் இந்த செங்கோலை தாங்கி ஆட்சி செய்தார்கள். அதிலும் குறிப்பாக சிலப்பதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செங்கோலை ஏன் தாங்கி ஆட்சி செய்தார்கள் என்றால், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவன் கண்ணகிக்கு தவறான ஒரு நீதியை வழங்கி விடுகிறான். அதன் காரணமாக கண்ணகி அந்த சபையிலே நீதி கேட்கின்ற போது அவள் குற்றமற்றவள், அவள் கணவன் குற்றமற்றவள் என்று உண்மை தெரிந்தவுடன் கையிலே இருந்த செங்கோலானது வளைந்து விடுகிறது. உடனே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தன்னுடைய உயிரை கொடுத்து, யானே கல்வன் கெடுகையின் ஆயுள் என்று சொல்லி அந்த வளைந்த செங்கோல் நிமிர்ந்து விடுகிறது, உயிரை கொடுக்கிறான். என்றால் நீதி தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் செங்கோலை தாங்கி ஆட்சி செய்தார்கள் நம்முடைய மன்னர்கள். அதனால்தான் இன்றைக்கு பாரத தேசத்தினுடைய ஜனநாயக கோவில் என்று சொல்லப்படக்கூடிய பாராளுமன்றத்திலே அந்த செங்கோலை சபாநாயகர் இருக்கைக்கு மேலாக அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த நாட்டிலே நீதி தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டும், இந்திய நாடு பாரத தேசம் வல்லரசு நாடாக வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய புண்ணியம் நமக்கும் கிடைத்தது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே ஐயா அவர்கள் அருமையாக பேசுவார்கள். அதனால் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு, வேண்டாம் நேரம் ஆயிரும், இருந்தாலும் இருக்கட்டும். அடுத்த பொன்விழா ஆண்டை மிகச்சிறப்பாக இது போன்று வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களையும் தமிழ் சங்கங்களையும் அழைத்து பாராட்ட வேண்டும். இந்த மன்றம் மிகப்பெரிய மன்றம், இதிலே மிகப்பெரிய தலைவர்கள், அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் இங்கே பேசியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மன்றம் அன்றைக்கு கண்டிப்பாக போதாது, மிகப்பெரிய மாநாடு பந்தல் அமைத்து மிகப்பெரிய விழாவாக கொண்டாட வாழ்த்தி திரு டாக்டர் மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். என் பட்டிமன்றம் 5 மணி நேரம் நடக்கும், இங்கே 5 நிமிஷத்தில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் தாளாத பற்று கொண்ட நோயாளன் போல அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யாரை நம்பி கத்தியை கொடுப்பானோ பொண்டாட்டியை நம்பி கூட கொடுக்க மாட்டான். ஏதாவது செஞ்சிருவாளோ, பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுருப்பான், முந்தா நேற்று அடித்ததை அப்படின்னு மனசில் வச்சுருந்து மனைவி கிட்ட கூட கத்தியை கொடுக்க மாட்டான்.
வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் தாளாத பற்று கொண்ட நோயாளன் போல ஒரு மருத்துவரை நம்பித்தான் எந்த மனிதனும் தன் உடலையே முழுவதுமாக ஒப்படைக்கிறான். அதை போலத்தான் நாங்கள் இந்த மருத்துவரை நம்பி எங்கள் உள்ளம், உடல், உணர்வு அத்தனையும் ஒப்படைத்து இந்த மண்ணில் மணமையா என்கின்ற மாபெரும் வேள்வி நாயகர் விட்டு சென்ற இந்த பணியை இடையராதும் தடையராதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இந்த அறப்பணிக்கு வேறாகவும் விழுதாகவும் இருந்து எம்மை காத்து கொண்டிருக்கிற மணமன்றத்தினுடைய தலைவர் மருத்துவர் பெருந்தகை ஐயா பன்னீர்செல்வம் அவருடைய பாதங்களை வணங்கி, எளியவன் எனக்கும் புத்தகமெல்லாம் எழுத வரும் என்ற அந்த நம்பிக்கையை கொடுத்த எனது இணை நண்பர் திரு பாலச்சந்திர அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டு எங்கெங்கோ இருந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை என்று பல்வேறு நாடுகளிலே இருந்து இங்கே வந்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதைக் காட்டிலும் கூட இந்த மன்றத்தினுடைய நிகழ்வுகளிலே பங்கெடுத்ததன் வாயிலாக தமிழுக்கு அவர்கள் கொடுத்த மாபெரும் அங்கீகாரத்தையும் உழைப்பையும் நன்றியையும் இந்த நேரத்திலே போற்றி, 9 மணிக்கு கூட உட்கார்ந்து தமிழ் கேட்கிற கூட்டம் இன்றைக்கும் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நிரூபிக்கிற, ஏன்னா அது ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்போ நான் கிராமங்களில் தினந்தோறும் பட்டிமன்றங்களில் நான் 9 மணிக்கு போகிறப்ப அங்கே தான் மேடை அப்போ தான் போடுறதுக்கு உட்காந்துருப்பான். ஒரு கடப்பாரை வச்சு ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான்னா எதுக்கு, வாங்க வந்துட்டிங்களா, குழி நோண்டுறதுக்கு, அப்போ தான் மேடை போடுறான்னு அர்த்தம். அங்கே 9 மணிக்கு உட்கார வச்சு 4 சினிமா பாட்டு பாட ஆரம்பித்தோம்னா 10, 11, 12, 1, 2, 3 வரைக்கும் பட்டிமன்றம் நடத்துகிறோம். கிராமங்களில் இருக்கிற மக்கள் அதெல்லாம் கேட்க தயாராக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நகரப்பகுதிகளில் இருக்கிற மக்கள் கூட உட்கார்ந்து கேட்கிற இந்த பாங்கு வேறு எங்குமே இல்லை. அழிந்து கொண்டிருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. ஆன்மீகம், இலக்கியமும் இன்னமும் கேட்பதற்கு மக்கள், சுவைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த சுவைஞர்களை பேச்சாளர்களாக்க, இந்த சுவைஞர்களை எழுத்தாளர்களாக்க, இந்த சுவைஞர்களை கவிஞர்களாக்க, இந்த சுவைஞர்களை தமிழ் ஆளர்களாக மாற்றுவதுதான் மணமன்றத்தினுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அந்த பணிக்கு உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய புத்தகத்தினை பெருந்தன்மையோடு வெளியிட்ட குருமகா சன்னிதானங்கள் அவருடைய பாதங்களை வணங்கி, ஐயா சோசோமி ஐயா அவருடைய திருப்பாதங்களுக்கு எனது வணக்கமலர்களை தூவி, என் நெஞ்சமினிக்கிற அண்ணன் முனைவர் குறிஞ்சிவேந்தன் அவருடைய பாதங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, வருகின்றிருக்கிற பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் நன்றி சொல்லி, இந்த மணமன்றத்தினுடைய 49வது ஆண்டு விழாவினுடைய முதல் நிகழ்வு இன்றைக்கு இங்கே நடந்திருக்கிறது. நாளை காலையிலே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். நாளை மாலையிலே எழுத்து சித்தர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய நல்ல உரையை ஆற்ற இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரபலமான பரிச்சயமான திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கவிக்கோ நெல்லை ஜெயந்தா அவருடைய தலைமையில் ஒரு அற்புதமான கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு மாலையிலே நிறைவு நாள் நிகழ்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நகைச்சுவை புயல் மிகுந்த போட்டுதலுக்கும் வணக்கத்திற்கு முறையான உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. திருவாரூர் சண்முகோடி வேலையா அவருடைய அற்புதமான ஒரு உரை இருக்கிறது. இந்த அத்தனை நிகழ்ச்சிகளிலும் வருகின்றிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் பங்கெடுத்து கொண்டு மணமன்றத்தை மீண்டும் மீண்டும் உங்களுடைய மன்றமாக கருதி வாழ்த்த வேண்டும் என்று மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வருகின்ற பெருமக்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இனிய விழாவிலே அணிலான என்னையும் ஒரு வாய்ப்பளித்த முதற்கண் என் மணமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்து, எங்களது அழைப்பை ஏற்று வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டில் உள்ள தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த மணமன்றத்தை சிகரத்திற்கு சிகரம் உயரமல்ல, ஆனால் எங்கள் மணமன்றம் உயரம் என்று உணர்த்திய இந்த நாள் எங்கள் பொன்னேட்டில் அடுத்த ஆண்டில் சிறப்பாக இது பேசப்படும் என்று தெரிவித்து, இந்த வாய்ப்புக்கு முதற்கண் நன்றியை தெரிவிக்கின்றேன். இங்கு சிறப்பாக எங்களது செங்கோலை எப்படி டெல்லியிலே கோலோச்ச கொடுத்தாரோ அதுபோல இன்று எங்களது மணமன்ற செயலாளரின் முதல் நூலையும் வெளியிட்டு அவர் மேலும் மேலும் சிறப்படைய வைத்த ஆதீனம் அவர்களுக்கு சிறந்தாழ்த்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்ப ஊற்றை இந்த வெயிலிலும் நமக்கு அளித்த திரு சோசோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் அருமையான வாசகங்கள் நமக்கு இந்த வெயிலிலும் மிகவும் இன்பத்துடன் குளிர்ச்சியையும் அளிக்கும் நிலையிலே இந்த நேரம் போனதே கடத்த நமக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நமக்கு இதற்கு செவிக்கு மட்டுமல்ல நமக்கு இத்தனை பேர் இவ்வளவு பொறுமையாக கலந்து கொண்டவர்களுக்கு உணவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து அனைவரும் உணவறிந்து செல்ல வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.